மாட்டு இனங்களை காப்பாற்ற வந்த இந்த பட்டதாரி பெண் யார்? என் பேர் பார்த்தீங்கன்னா மது மகேஸ்வரி. BCA B.Ed கிராஜுவேட் முடிச்சிருக்கேன் நான். இது எல்லாமே எங்கள் குழந்தைங்களா தான் நாங்கள் பார்க்குறோம். காலங்கள் கடந்து இந்த மாட்டு இனமே அழிய போகுதா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 to 3 இயர்ஸாக வந்துட்டு பிஃபோர் கொரோனா பார்த்தீங்கன்னா நான் டீச்சராக வந்துட்டு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கொரோனா அப்போ வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தனால வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ ஓகே ஒரு நம்மளும் வந்துட்டு மாடு வாங்கி வளர்க்கலாம், அது பால் ஊற்றுனா நம்மளுக்கு ஏதோ ஒரு இன்கம் வரும்னு சந்தைக்கு போய் நாங்கள் மாடு பிடிக்கிறதுக்கு போகலான்னு போகிறப்ப தான் வந்துட்டு நிறைய நாட்டு மாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிமாட்டுக்கு போகிறத நாங்கள் பார்த்தோம். அடிமாட்டுக்கு வந்துட்டு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுங்க தான் எல்லாமே போகுது. அப்போ அங்கேருந்து எங்க ஜேர்னி ஆரம்பிச்சுது. ஒரு 90% பாத்தீங்கன்னா இங்க நாங்க அடிமாட்டுக்கு போற மாடை தான் மீட் எடுத்து இங்க நாங்க பராமரிச்சுட்டு இங்க இருந்து வந்துட்டு இருக்கிறோம். அவங்களெல்லாம் இங்க கொண்டுட்டு வந்துச்சு ஒரு நாள் வந்து ஜெனரல் செக்அப் மாதிரி டாக்டர்ஸ் வச்சு பார்ப்போம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, அதுக்கான ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் நாங்க எடுத்துட்டு மேக்சிமம் முயற்சி பண்ணி அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா நாங்க பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அடிமாட்டுல இருந்து கொண்டு வந்தா பால் வந்துட்டு அவ்வளோ வரவு வந்துட்டு நம்மளுக்கு கம்மி தான். அந்த பால் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்துட்டு கர்ப்பிணி பெண்களும் குழந்தைங்களுக்கும் கேட்பாங்க. வேல்யூ ஆடடா நம்ம பண்ணிக்கிறோம் அப்படின்னா கீ, பட்டர், பன்னீர் அந்த மாதிரி பண்ணி மார்க்கெட்ல சேல் பண்றோம். அதையும் தாண்டி வந்துட்டு சில மாடு பால் கறக்காம நம்ம கிட்ட இருக்கும். அந்த பிள்ளைங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தனியா கோமியம், வராட்டி அந்த மாதிரி பண்ணி நம்ம மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டு இருக்கோம். மேக்சிமம் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போடுவோம் ஜென்ரலா நம்ம சேனல்லையும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஆன்லைன் பேசிஸ்ல நம்மளுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஆர்டர் நம்ம போட்டு விட்டுறது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுனா வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது காங்கேயம் மட்டும்தான். காங்கேயம் தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நாட்டு மாடு இருக்குது. இதுல பாதி இனம் நம்மள்கிட்ட இருக்கிறதே அழிஞ்சிருச்சு. அது இல்லாமல் பாதி மாடு வந்துட்டு வளர்ப்புக்கு இல்லாமல் வந்துட்டு அடிமாட்டுக்கு போகுது நாட்டு மாடு பொறுத்தவரையும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. நம்ம மாட்டுக்கிட்ட வரப்போ எல்லாமே வந்துட்டு அனுபவத்துல கத்துக்கிட்டது தான். சேலத்துல அடிமாடுகளை மீட்டு அதுக்கு மறுவாழ்வு அளிச்சு அதோடைய வாரிசுகளை உருவாக்கி மாட்டு பண்ணைகளை ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திட்டு வரவங்க தான் ஒரு பெண் பசு ஆர்வலர். கொரோனா காலகட்டம் அப்படின்றது பலருடைய வாழ்க்கையிலுமே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. பல பேருக்கு வேலை வாய்ப்புகளுமே இழக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் பட்டப்படிப்பு படிச்சுட்டு பள்ளியில ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு வந்த மகேஸ்வரி அப்படின்றவங்களுக்கு கொரோனா காலகட்டத்துல அவங்களுடைய வேலை பறி போயிடுச்சாமா. ஒரு பசு மாட்டை வாங்கி அதை பால் கறந்து வித்துட்டு வந்தாங்களாமா. அந்த வேலை தனக்கு ரொம்ப பிடிச்சு போனதால அந்த அடிப்படையில கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்தைக்கு போயிருக்காங்க. அங்க அவங்க பார்த்த விஷயம் அவங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்காமா. ஏன்னா சந்தையில ஜெர்சி மாடுகள் அதிக அளவுக்கு விலை போன நிலையில நாட்டு மாடுகள் இறைச்சிக்காகவே அடிமாடுகளா விற்பனை செய்யப்பட்டு வருதாமா. இதுல மனவேதனை அடைஞ்ச மகேஸ்வரி ஒவ்வொரு நாட்டு இன மாடுகளையுமே வாங்கி அதுக்கு ஒரு மறுவாழ்வையே கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல இருக்கக்கூடிய பல வகையான அரிய வகை நாட்டின பசுக்கள் அவங்களுடைய பண்ணையில அலங்கரிக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாட்டுக்குமே செல்ல பெயர் வச்சு அழைக்கிறாங்களாமா. அண்ட் அவங்களுடைய பிள்ளைகள் மாதிரி அந்த பசு மாட்டுக்களை பாத்துக்கிறாங்களாமா. 24 மணி நேரமும் அவங்களுக்கு என்ன தேவையோ அப்படியே செஞ்சு கொடுக்கறாங்களாமா. ஒரு பக்கம் அந்த மாடுல இருந்து கிடைக்கக்கூடிய பால், வெண்ணெய், நெய் அதை வச்சு வியாபாரமும் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அந்த மாடுகள் அழியாம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவ்வளவு அழகா அதை பராமரிச்சுட்டு வராங்களாமா. அண்ட் மகேஸ்வரி அவங்களுடைய இந்த செயல் பலரையுமே பாராட்டுக்குள்ளாக்கி இருக்கு. இதை தொடர்ந்து மனித ரூபத்துல இருக்கக்கூடிய கடவுளாதான் இவங்க எல்லாருமே பாக்குறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இவங்களுடைய பண்ணையில அத்தனை மாடுகள் இருக்கிறது பலரையுமே வியப்புல ஆழ்த்தி இருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.